Okay, hello guys, good evening. Right, so welcome to our program. சரி ரைட் ஓகே. ஸோ எஸ்டடி செஷன் படி பார்க்கும்போது நோட் ஜேஎஸோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் தென் எப்படி இன்ஸ்டால் பேக்கேஜ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை சும்மா லைட்டாக பிபிடிவிஸ் பார்க்கணும். ஓகேவா? அண்ட் தென் டுடேஸ் கான்செப்ட் அந்த நேற்று பார்த்த கண்டினியூஷன் தான். ஓகேவா? ப்ளஸ் ஒன் மோர் தென் நம்ம வந்துட்டு பிபிடி எப்படி பிபிடி பார்த்தது போக இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபார்மெட்டையும் எனக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அதை ஒன்ஸ் மோர் லைட்டாக பாருங்க. ஓகேவா? பிகாஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நம்ம சிஎஸ்எஸ்ல நான் படித்த பேக் அண்ட் வைஸ் நான் இங்கே எடுத்திருக்கேன். இல்லை இருக்கா? ஓகேவா? நான் அந்த கான்செப்ட் படி தான் நிறைய பார்த்துருக்கேன். ஓகேவா? இதெல்லாம் நம்ம பிபிடியாக பார்த்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வைஸ் நம்ம பார்ப்போம். ரைட்டா? சரி. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பேக் எண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க பண்ண போற ப்ராஜெக்ட்ஸை ரைட் கிளிக் பண்ணி ஃபோல்டர் கிரியேட் பண்ணி index.js அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் அந்த ஒன்னுக்கு முன்னாடி உள்ள அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் கொடுத்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் ஆகும். டெர்மினல் ஓப்பன் ஆக இல்லை அப்படின்னா இப்படி இப்படி எடுத்து கூட டெர்மினல் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பேக் எண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் npm இன்ஸ்டால் பண்றது என்ன அப்படின்னா ஜஸ்ட் npm ஐ அப்படிங்கிறத கொடுத்தா போதும். என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சுவலாக எனக்கு இப்போ எரர் வரும். பிகாஸ் நான் ஆல்ரெடி இங்கே மாறி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக அந்த பேக்கேஜ் ஜேஎஸ்ஆன் இதெல்லாம் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த என்பிஎம்ஐ என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஃபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும் நோடு மாலிக்யூல் இருக்கு. அதுதான் இந்த நோடு மாலிகுலை பார்த்தோம் அப்படின்னா உள்ள நிறைய கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? ஒன்று அப்படின்னு நிறைய இருக்கும். அந்த நோடு மாடியூலை வச்சு தான் நம்ம வந்துட்டு என்பிஎம் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போதைக்கு நான் ஸ்லைடை வச்சு காமிச்சிருவேன் நீங்கள். ஓகேவா? நாளைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட ப்ராசஸ் என்ன, லைக் எப்படி இப்போ இந்த மாதிரி இப்போ நான் வந்து என்பிஎம் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கலாம் தான் இருக்கிறேன். பட் பிபிடி முடியாதனால நான் இன்னைக்கு ஒதுக்கி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது காமிப்பேன் எப்படி என்பிஎம் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இன்ஸ்டாலேஷனும் நீங்கள் மேபி பண்ணியிருந்திருப்பீங்க அந்த ரியாக்ட்னால, அதனால அதுக்கு இஷ்யூ வராது. பட் பண்ணாத பட்சத்தில் நான் அதையும் சேர்த்து இங்கே சொல்லி நோட் மாடோட எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவேன். ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி பேக்கேஜில் ஜேசனில் இருக்கிறதுனால இங்கே எரர் வச்சிருக்கு. பட் ஒவ்வொரு டைமும் நீங்கள் திரும்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டையும் நாளைக்கு சொல்லிட்டு நாளைக்குள்ள பிபிடியும் பார்த்துடலாம். ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நாளைக்குள்ள எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் பார்த்துட்டு க்ளீனாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ டுடே செஷனுக்குள்ளே போகலாமா? ஆல் ஓகே தானே? யாருக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? எதுவும் பற்றி ஷேர் பண்ணணுமா? ஓகே. அண்ட் அஜிதா லைன்ல கிங் அவுட் ஆயிட்டாங்களோ? சரி ரைட் ஓகே ரைட். சரி ஜாயின் ஆனாங்கன்னா ரைட். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா node.js எக்கோசிஸ்டம். ஓகேவா? ஆக்சுவலாக இன்னைக்கு பார்க்க போற முக்காவாசி ஸ்லைடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக நான் கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடிச்சிடுவேன். ஓகேவா? பிகாஸ் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக என்பிஎம் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். இன்கேஸ் நான் என்பிஎம் வச்சு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தேன் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு 2 to 3 ஸ்க்ரீன்ஷாட் ஈவினிங் டைம் வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? அதை பார்த்து கூட நீங்கள் டக்குன்னு உங்கள் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் நாளைக்கு மேபி பிபிடியை தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஹெட்டில் சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் பிபிடி தான் எடுக்கணும். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன்
இன்னைக்கு காமிக்க வேண்டியது, பட் ஒரு சில பிரச்சனைனால இன்னைக்கு காமிக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால நாளைக்கு நான் காமிச்சு நீ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லைன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பேன். ரொம்ப பெருசாலாம் அது வந்து குழப்பற மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் பத்தியா, அந்த இன்ஸ்டால் நோட் மோன் அண்ட் தென் எக்ஸ்பிரஸ் எப்படி இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் பற்றி பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறது, என்பிஎம் வி பண்ணுறது, ஓகேவா? ஸோ அந்த என்பிஎம் இன்ஸ்டால் இதெல்லாம் எங்கே பண்ணுறது அப்படிங்கிறது சின்னது தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நான் அந்த வார்த்தையை நீட்டான என்னோட லேப் ஸ்க்ரீன்ஷாட்ல இருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? மேபி ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா இல்லைன்னா நாளைக்கு தெளிவாக ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கரெக்டா? சரி, இன்னைக்கு பார்க்க போகிறது தியரிட்டிக்கல் தான். ஜஸ்ட் நோட்ல இன்னும் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் அஜிதா, நீங்க தான் அந்த இது கேட்டிருந்தீங்களா, டாஸ்க் மீன்ஸ் அந்த இது டாஸ்க் ஜென்ரேட் பண்ணது. ஆமாண்ணா. ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, அது அதோட ப்ராசஸ், அந்த டாஸ்கோட இது எனக்கு இன்னும் ஷேர் பண்ணல. அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தனால. ஸோ அவங்க இன்னைக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. நான் பண்ணிட்டு உங்களுக்கு குரூப்ல என்னங்கிற மெத்தடை கூட சொல்றேன். இல்லை அப்படின்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் இந்த ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறோம்ல, அந்த வெயிட்டிங்லாம் சொல்லுங்க. ஓகேவா? சரி, ரைட். ஓகே. ஓகே. ஸோ இங்கே எக்கோ சிஸ்டம் என்னன்னா, வைப்ரேட் எக்கோ சிஸ்டம் வித் அ plethora of libraries, frameworks and tools. Here are some key components. ஸோ இது மேக்ஸிமம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறதே ஓவராலாக டூல் தான் சொல்லியிருந்தோம். அந்த டூல் போக ஃப்ரேம் ஒர்க்கோட அந்த டூல்ஸு, அந்த லைப்ரரிஸ் எல்லாமே சேர்த்து இங்கே ஹேண்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோட பேக்கேஜ் என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம எப்பவுமே என்பிஎம் ஈஸியாக சொல்லிடுவோம். அதுக்கு ஃபுல் ஃபார்ம்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர். அதாவது ஒரு கம்பெனி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மேனேஜர் இருப்பாங்க. ஒரு பேங்க் இருந்தாலும் அதுக்கு மேனேஜர் இருப்பாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பிரான்ச்ல உள்ள அந்த பிளேஸ்க்கு அவங்க தான் மேனேஜர். மேனேஜர்னா என்ன? அவங்க தான் டிடெக்ட் பண்ணி இன்னைக்கு இந்த டேட்ல இந்த டைமுக்கு என்ன நடக்கணும் நம்ம பேங்க்ல அப்படிங்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களோட எம்ப்ளாயீஸ், அவங்க உள்ள வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் சொல்லி அலாட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதுதான் மேனேஜரோட ரோல். கரெக்டா? அப்போ இங்க என்பிஎம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நோடோட பேக்கேஜை கரெக்டா மேனேஜ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணு, மேனேஜ் பண்ணலாம், மேனேஜ் பண்ணு, அவுட்புட் பண்ணுவானா அவுட்புட் பண்ணுவா. இதை எல்லாத்தையும் சொல்ற அந்த கீவேர்டு யாருன்னா என்பிஎம், which is a default package manager for Node.js. It allows developers to install, manage, and share usable code packages. We can find thousands of open source packages on the npm registry. ஓகேவா? அந்த என்பிஎம் வச்சு தான் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மேனேஜ் இதை நீ பாரு, இதை நீ செய்யாத அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் யாராக இருக்கணும்னா மேனேஜராக இருக்கும். அப்போ நான் யாருன்னா என்பிஎம். இதை செய்யுங்கிற சொல்கிறது தான் இன்ஸ்டால் பண்ணு, மேனேஜ் பண்ணு, ஷேர் பண்ணு, அந்த பேக்கேஜை மாற்று அப்படிங்கிறது சொல்கிறது இந்த மாதிரி டெவலப்பர்ஸோட டூல்ஸ். ஓகேவா? எப்படின்னா நம்ம இந்த நோட் மான் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்கிறோம். என்பிஎம் இன்ஸ்டால் எக்ஸ்பிரஸ், என்பிஎம் இன்ஸ்டால் நோட் மான் அப்படின்னா இவங்க மேனேஜர் என்ன பண்ணுங்கிறது இங்கே சொல்கிறேன், யாரை இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது இங்கே சொல்கிறேன். அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரைட். And next step என்னன்னா Express.js, which is a popular web application framework for Node.js. It simplifies routing, middleware handling, and request response management. Many developers choose Express for building APIs, web servers, and single page application. ஆல்ரெடி சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்னங்கிறத நேற்று சொல்லியிருந்தேன். அண்ட் வெப் சர்வர்ஸ் நம்ம பண்ண போகிற ஏபிஐ கால்ஸ், வெப் சர்வருக்கு என்னெல்லாம் தேவை, அண்ட் பில்டிங் ஏபிஎஸ் அதே மாதிரி என் பாயிண்ட் வச்சு எழுதுகிற ஒரு விஷயம். என் பாயிண்ட்னா என்ன? நான் என் பாயிண்ட் ஏபிஐ அந்த ரெண்டு விஷயத்தையும் மெயினாக படுத்தி சொல்கிறேன் அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த நம்ம meet.google.com ஸ்லாஷ்ன்னு போட்டு நியூவாக ஜென்ரேட் ஆகுது, ஸ்லாஷ் போட்டு அந்த ஜென்ரேட் ஆகிறதுக்கு பேர் தான் என் பாயிண்ட். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே ஷேர் பண்ணி சொல்லியிருந்தேன், பிகாஸ் நீங்கள் நெக்ஸ்ட் செஷனில் குழம்பிடக்கூடாது. ஓகே, இங்கே ரெண்டு நான் கால் லிங்க் வச்சுருக்கேன். இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், என்னால் ஜூம் பண்ண முடியல. எஸ், சரி. இப்போது இந்த ஓவரால் லிங்க்ல இந்த லிங்கோட என் பாயிண்ட் யாரு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா meet.google.com அவங்க தான் என் பாயிண்ட். விச் இஸ் இந்த ப்ரௌசரில் ரன் ஆகக்கூடிய வெப்சைட்டோட பேர் யாரு, விச் மீன்ஸ் மெயினான சோர்ஸ் வெப் ஆப் ஓடுறது யாரு. அப்போ இங்கே என் பாயிண்ட் யார் ஓடுறா அப்படின்னா google.com, மீட்டோட கூகுள் வந்து லோட் ஆகுது. இங்கே யார் லோட் ஆகுறாங்க அப்படின்னா canva.com, அதாவது கேன்வாவோட வெப் ஆப் வந்து லோட் ஆகுது. இவங்களோட என் பாயிண்ட் canva.com, which is https://www.canva.com.
இங்க யாரு அப்படின்னா சாரி அது டோட்டலா வெளியே அமுக்கிட்டேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுல? ஓகே. ஸோ இந்த இடத்துல யாரு அப்படின்னு கேட்டா https://meet.google.com இவங்க தான் எண்ட் பாயிண்ட். ஓகேவா? அப்போ ஏபிஐ நான் எழுதுறேன், லைக் ஏபிஐ ஜென்ரேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, விச் இஸ் பில்டிங் ஏபிஐ அப்படின்னா, இந்த இடத்துல அந்த ஸ்லாஷ்க்கு அடுத்து ஜென்ரேட் ஆயிருக்க ஒரு வேர்ட். இவங்களெல்லாம் எப்படி ஏபிஐ ஜென்ரேட் ஆகி வந்திருக்காங்க, அதாவது அவங்க வந்து எழுதியிருப்பாங்க கூகுளோட ஒர்க்கு, அவங்க ஏதோ ஏபிஐ கால் வந்து எழுதி அதை நம்மளுக்கு இப்படி வந்து கால் ஆகும், நியூவா ரேண்டமா ஜென்ரேட் ஆகும். இந்த இடத்துலயும் இந்த ஸ்லாஷ்க்கு அடுத்து இருக்கிற எல்லாருமே ஏபிஐ தான். ஓகேவா? ஸோ எண்ட் பாயிண்ட்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட வெப் ஆப்பை மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கு அர்த்தம். ஓகேவா? அதை குழம்பிடாதீங்க. அதுக்கு அடுத்து ஸ்லாஷ்ல வர்றதுலாம் பில்டிங் ஏபிஐ, அதாவது ஏபிஐ ஜென்ரேட் ஆகி வந்த லிங்க்ஸ், யூஆர்எல் சொல்லலாம், ஏபிஐன்னு சொல்லலாம். அப்போ சர்வரும் நீங்க இதை சொல்லலாம். இப்போ நான் கேட்குறேன், ஒரு ஏபிஐ கால் எனக்கு எந்த சர்வர் விச் மீன்ஸ் எந்த எண்ட் பாயிண்டோட க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏபிஐ கால் google.com which is meet.google.com-ஓட அந்த எண்ட் பாயிண்டோட இன்டர்கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எண்ட் பாயிண்ட் அண்ட் ஏபிஐ கால் ரெண்டும் வித்தியாசம் புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, சூப்பர், பிரச்சனை இல்லை. ரைட், சூப்பர். சரி, இப்போ இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு, அதையும் நான் சொல்ல விரும்புறேன். பிகாஸ் இதெல்லாம் நம்ம சொல்லாம நம்ம போயிட்டோம்னா டவுட் ஆயிடும். ஓகேவா? ரைட். என்ன அர்த்தம்னா சிம்பிளிஃபைஸ் த ரவுட்டிங். அதாவது ரவுட்டிங்கிறது, நான் இப்போ அதே யூடியூப்ல வந்து நான் சொன்னேன், நம்ம ஒரு மூவி நேமோ இல்லை சாங் நேமோ போட்டு கால் போட்டோம் அப்படின்னா அது ஈஸியா போய் கால் ஆகணும். ஓகேவா? ஈஸியா கால் ஆகி நமக்கு திரும்ப கரெக்டா வரணும். அப்போ அதோட ரூட், அதுக்கு போற வழி வந்து தெளிவா இருக்கும். ஓகேவா? அதை express.js வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்காங்க. அதுல அந்த சிம்பிளிஃபை பண்ணும் போதே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் வெப் பேஜ் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலா உங்களுக்கு டெக்ஸ்ட் வச்சு சொல்லலாமான்னு தெரியல, லைக் ஆர்ட் மாதிரி வச்சு எடுக்கலாம். சரி, ஓகே, நான் கெஸ் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு வந்து இமேஜின் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்க. புரியலைன்னா ரேஸ் ஆன் பண்ணி கேளு. ரைட்டா? சரி, இப்போ இது ஒரு பேஜ், பிளெயினான பேஜ். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம வந்து யூடியூப்ல டைப் பண்ணுவோம். ஓகேவா? லைக் ஒரு நேமை டைப் பண்ணுவோம். அந்த நேம் இப்படி போய் இந்த இடத்துல டேட்டா பேஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? டேட்டா பேஸ்ல போய் அந்த பாட்டை தேடி திரும்ப இப்படி வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஓகேவா? இதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ இப்படி போறது யாருன்னா சர்வர். இவங்க யார் மூலியமா போவாங்கன்னா, அந்த நம்ம பார்த்தோம்னா ஏபிஐ எண்ட் பாயிண்ட், அவங்க மூலியமா போய் அந்த குறிப்பிட்ட டேட்டா பேஸ், கேன்வாவோட டேட்டா பேஸ்ல போய் தேடி எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இப்படி கொடுப்பாங்க. இதுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இங்க சிம்பிளிஃபைஸ் ரவுட்டிங். நம்ம கேட்கிற பாட்டு தெளிவா இந்த ரவுட்டை கரெக்டா அந்த டேட்டா பேஸை நோக்கி போகணும். ஓகேவா? தேவையில்லாம வேற எங்கேயாவும் போயிட்டு சுத்தி அங்கங்கன்னு வளைஞ்சு சுத்திட்டு அதுக்கப்புறம் இங்க போகக்கூடாது. அதனால express.js வந்து அதை ஈஸியா கொண்டு போனாங்க. ஏன் express.js? நேத்தே சொன்னேன், node.js எக்ஸ்பிரஸும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நோடு மூலியமா தான் போகும், ஆனா எக்ஸ்பிரஸ்ங்கிற ஃப்ரெண்ட் இருக்கிறனால ஈஸியா வழி அமைச்சு இதுல வந்து கனெக்ட் ஆகுது டேட்டா பேஸோட. ரைட். சரி, நான் இன்னொன்று என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த மிடில்வேர் ஹேண்ட்லிங், விச் மீன்ஸ் நீ ஒரு சாங் அனுப்புற. ஓகேவா? யூடியூப்லேயே இல்லாத ஒரு பாட்டு, அதாவது தப்பான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல நீ டைப் பண்ணியிருக்க. ஓகேவா? அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி போகும். நீ தப்பான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அடிச்சு இப்படி சர்வர் மூலியமா போய் டேட்டா பேஸ்ல தேடி, டேட்டா பேஸ்ல அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி திரும்ப ரிட்டர்ன் வந்து இங்க வரும். ஓகேவா? இது நார்மலான ஒரு ப்ராசஸ் தான். ஓகேவா? பட் இங்க மிடில் வேர்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது இவனுக்கும் நடுவில் ஒரு மிடில் வேர்னு ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, ரெக்வஸ்ட் விச் இஸ் யூசர்கிட்ட இருந்து, நம்மகிட்ட இருந்து வர ரெக்வஸ்ட் வந்து கரெக்டாக தான் அனுப்புறானா அப்படிங்கிற ஒரு செக்கிங் பண்ணுவான். செக் பண்ணி தான் ஆன் ஸ்பீட்ல டேட்டா பேஸ்க்கு அனுப்புவோம். நம்ம தப்பா அனுப்பிட்டோம்னா ஆஃப் வேலே வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடும்.
நீங்கள் அனுப்புகிற டைப் பண்ண தப்பு அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஆஃபாகவே, அதாவது ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, டேட்டா பேஸ் வர போகுது, நடுவுலே நின்று அனுப்பிடும். அதுதான் மிடில் வேர் ஹேண்ட்லிங். அது மிடில்லே நின்று ஹேண்டில் பண்ணி அனுப்பி விட்டுரும். ஓகேவா? இது எதனால இது ஹேண்டில் பண்ணுதுன்னா, ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து மிடில் வேர் கான்செப்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் ஆகும். ஓகேவா? அது நீங்க எக்ஸாம்பிள்ஸா நீங்க போக போக பார்ப்பீங்க. இப்போதைக்கு மிடில் வேர் அப்படின்னா நம்ம தப்பான ஒரு கான்செப்ட், தப்பான ஒரு விஷயத்த தெரியாம டைப் பண்ணி அனுப்பிட்டோம் அப்படின்னா அது நேரா போகும்போது மிடில் வேர்ல ரெக்வஸ்ட் ஆகி நீங்க யூசர் அனுப்புறது தப்பு, இந்த இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிற மெசேஜை ஆட்டோமேட்டிக்கா மிடில் வேரே எடுத்து இவங்களுக்கு அனுப்பி. ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள் ரூட்டிங், மிடில் வேர், பில்டிங் ஏபிஐஸ், வெப் சர்வர்ஸ் வச்சு எண்ட் பாயிண்ட், இந்த 4 கான்செப்ட்ஸும் அண்டர்ஸ்டாண்டா இந்த ஸ்லைட்ல? இதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? அஜிதா ஓகே, அனஃபா ஓகே, அதர் தன் தட் அஜினா இன்ஃபன் சச்சு ஓகே, ரைட், சூப்பர். சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஓகே, சாக்கோட் ஐஓ அண்ட் தென் மாங்கூஸ், இவங்க ரெண்டும் எங்க வருவாங்கன்னா இட்ஸ் இஸ் ரிலேட்டட் டு மேங்கோ டிபிங்கிறது. மாங்கூஸ்ங்கிறது மேங்கோ டிபின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் இஸ் நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். எஸ்கியூஎல் வச்சு தான் டேட்டாபேஸ் வரும். ஓகேவா? அதில் தான் நம்ம மேக்ஸிமம் இந்த டேட்டாபேஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். நானுமே டேட்டாபேஸ் எஸ்கியூஎல் வச்சு தான். எஸ்கியூஎல் பற்றி தெரியுங்களா யாருக்கா? எஸ்கியூஎல் தெரியாமல் இருக்கீங்களா? தெரியலன்னா டவுன் தம் அனுப்புங்க. இன்ஃபேண்ட்டுக்கு தெரியாது, அதர் தென் சச்சுக்கு தெரியாது, அஜிதாவுக்கு தெரியுமா? அதான் அனஃபா அஜினாக்கெல்லாம் தெரியுமா? அனஃபாக்கும் தெரியலையா? சரி, ஒரு சில பேர் தெரியல, ஒரு சில பேர் தெரிஞ்சிடும். எஸ்கியூஎல் அப்படிங்கிறது என்னன்னா, சாரி ஓகே, எஸ்கியூஎல்ங்கிறது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு டேபிள் கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உனக்கு நான் சொன்ன டேட்டா பேஸ்ல எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அது எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா ஒரு டேபிள் மாதிரி ஒரு லே அவுட்ல தான் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இன்கேஸ் இப்போ நம்ம அனஃபான்னு எடுத்துக்கோமே, அவங்களுக்கு உண்டான பயோடேட்டான்னு வச்சுக்கோமே, லைக் இல்லைன்னா அவங்களோட 12th மார்க் ஷீட் ஏதோ ஒரு லிஸ்ட் அப்படி எடுத்துப்போம். ஓகேவா? அவங்க பேர் என்ன, அவங்க ஜெண்டர் என்ன, அவங்க ஏஜ் என்ன, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல படிக்காங்க, அவங்க அப்பா நேம், அம்மா நேம் அப்படின்னு ஒரு பயோடேட்டாவை எடுத்தா ஒரு 10 லிஸ்ட் வருது. கரெக்டா? இந்த 10யுமே பயோடேட்டாங்கிற ஒரு டேபிள்குள்ள ஃபர்ஸ்ட் நேம் அனஃபா, அவனோட லிஸ்ட் எல்லாம் அப்படின்னு லைக் இப்படி ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா பயோடேட்டான்னு ஹெட்டிங் வச்சு ஃபர்ஸ்ட் நேம் அனஃபா, அவங்களோட பேரு, சாரி இங்கே பேர் வந்துட்டு பேரு, அவங்களோட ரோல் நம்பர் என்ன, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட், அவங்களோட ஏஜ் என்ன, அவங்க ஜெண்டர் என்ன அப்படின்னு அப்படியே லிஸ்ட் பை லிஸ்டா அப்படி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 2ல அஜிதா அப்படிங்கிற பேர், அடுத்த பேர் போட்டு அப்படி இப்படிதான் டேபிள் வந்து லிஸ்ட் ஆகும். இந்த டேபிள்ல போய் வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணணும், அந்த டேபிளை கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் எந்த கோடு மூலியமா கிரியேட் பண்ணுவாங்கன்னா எஸ்கியூஎல்ங்கிற கோடு மூலியமா ஜென்ரேட் பண்ணி போடுவாங்க. 11th 12th நீங்க சிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தா எஸ்கியூஎல படிச்சிருந்துருப்பீங்க. இல்லாதவங்க இப்போதைக்கு நான் சொல்ற சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் லைக் ஞாபகமா வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அந்த எஸ்கியூஎல வச்சு தான் பேக் எண்ட விச் இஸ் டேட்டா பேஸை ஜென்ரேட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அது இல்லாம நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துட்டு விச் இஸ் மேங்கோ டிபி. ஓகேவா? பட் மேங்கோ டிபிங்கிறது ஒரு டேட்டா பேஸ் கான்செப்ட் தான். அதுல என்ன பண்ணும் அப்படின்னா எலகன்ட் வே டு மாடல் யுவர் டேட்டா அண்ட் இன்டகிரேட் வித் த டேட்டா பேஸ். ஸோ மாடல் யுவர் டேட்டா, நீ டேட்டாவை ஆட் பண்றதே ஒரு ஈஸியா ஒரு வேலிடேஷனா ஒரு மெத்தட்ல ஆட் ஆகி அதை டேட்டா பேஸோட இன்டர் கனெக்ட் ஆகிக்கும். ஓகேவா? இட் ஆஃபர்ஸ் ஸ்கீமா வேலிடேஷன் அண்ட் மிடில் வேர் அண்ட் குவரி பில்டிங். மிடில் வேர் ஏன் வருதுன்னு புரியுதா? டேட்டா பேஸ்க்கு அனுப்பாம முன்னாடியே அனுப்பும். அண்ட் தென் வேலிடேஷன், நீட்டா செக் பண்ணும். அண்ட் குவரி பில்டிங், குவரி பில்டிங்னா உன்னோட டேபிளை ஈஸியா அக்காமடேஷன் படியா ஈக்குவலிட்டியா பில்டிங் பண்ணி அந்த டேபிளை உனக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்க வந்து பேக் எண்ட்ல பாப்பீங்க, பட் நான் அதுக்கு வரமாட்டேன். மங்கூஸ் பத்தி நானும் படிச்சது இல்லை. ஓகேவா? பட் எஸ்கியூஎல் பத்தி நான் படிச்சிருக்கேன். ஸோ அதனாலதான் சொல்றேன். ஃபார் இது சாக்கெட் அப்படிங்கன்னா ஃபார் ரியல் டைம் கம்யூனிகேஷன், சாக்கெட் இஸ் அ கோ டு லைப்ரரி. இட் எனேபிள்ஸ் பைடைரக்ஷனல் கம்யூனிகேஷன் பிட்வீன் த சர்வர் அண்ட் கிளைண்ட்ஸ் யூசிங் வெப் சாக்கெட்ஸ் ஆஃப் ஃபால் பேக் மெக்கானிசம். ஸோ இட்ஸ் ஆல்சோ ஏ டேட்டா பேஸ் தான். ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இப்படி ஒன்று இருக்கு, சர்வருக்கும் கிளைண்ட்டுக்கும் ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பைடைரக்ஷனல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். கம்யூனிகேஷன்னா என்ன, நம்மளும் வெப் டீம் பேசுறது தான். ரைட்டா? இந்த மங்கூஸ்ங்கிறது டேட்டா பேஸ், அதை பத்தி நீ ரேட்டரா படிப்பீங்க. அதுக்கெல்லாம் யார் வரா? நோட் ஜேஸ் தான் ஹேண்டில் பண்ண வரா. நெக்ஸ்ட் யாருன்னா
யா ஓகே. கோட் எக்ஸ்பிளனேஷன், அதாவது அந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அதுல சின்ன சின்ன வார்த்தை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் ஹெச்டிடிபிங்கிறது அந்த சர்வரை கிரியேட் பண்றதுக்கு. நம்ம இப்போ எப்படி meet.google.com அந்த எண்ட் பாயிண்ட்டை அது எப்படி கிரியேட் ஆயிருச்சுன்னு பார்த்தீங்களா? நான் லிங்க் கிளிக் பண்ணும்போது http://meet.google.com வச்சு அந்த மாதிரி நம்ம லோக்கலா பண்றதுக்கு என்ன கிரியேட் பண்ணுவோம்? http தட்ஸ் ஆல் :// எஸ் வராது. And then the server listen on the specified port and host name. அதுதான் அந்த சர்வரோட நேம் சொல்லியிருக்காங்க. எந்த போர்ட்ல ஸ்பெசிஃபை பண்ணணும், அதான் ஹோஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறது. நம்ம இங்க லோக்கல் ஹோஸ்ட்னு தான் பேர் வச்சிருக்கோம். போர்ட் வந்து 3000, அதாவது என்ன நம்பர்ல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அப்போதான் அந்த நோடு வந்துட்டு ஜென்ரேட் ஆகி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். When a new request arrives, the callback function handles it by setting the response status, headers and content. ஓகேவா? அந்த ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ், ஹெட்டர்ஸ், கண்டென்ட் எல்லாம் நம்ம திரும்பவும் நாளைக்கு வர எக்ஸாம்பிள்ஸ்ல பார்ப்போம். ஆல்ரெடி நான் வந்துட்டு நேற்று யாரோ டவுட் கேட்டாங்க, இந்த ரீட்னா ரைட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி யாரோ லாஸ்டா கேட்டு போனாங்க. அதுக்கு என்னன்னா நம்ம அது இன்னும் தெளிவா பார்க்கல. நாளைக்கு தான் நம்ம அதை வந்து செட்டப்பா பார்ப்போம். ஓகேவா? அது தெளிவா இன்னும் சொல்லியிருப்பாங்க. பட் இங்க ஒரு சின்ன லைனா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. And then how Node.js works. It accepts the request from the clients. JS அந்த Node.js எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லைனே பாரு, நம்ம தான் which request from the clients. அதாவது நம்ம யூடியூப்ல ஒரு சாங்கை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும், எனக்கு வேணும், and sends the response. நம்ம கேட்டதை அது போய் தேடிட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஆன்சரா ரெஸ்பான்ஸ் பண்ணும். While working with the request, Node.js handles them with a single thread. நீ ஒரு த்ரெட் மூலியமா அந்த Node.js ரெக்வஸ்ட்டை வாங்கிட்டு நேரா போய் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கணும். இது எப்படி நடக்குதுன்னா, டு ஆப்ரேட் IO operations or request Node.js use the concept of thread. Thread is a sequence of instruction that the server needs to perform. அதாவது சர்வருங்கிறது ஒரு இன்ஜின் மாதிரி ஸ்டாப்ல இருக்கும். இந்த த்ரெட் போய் நம்ம ரெக்வஸ்ட் கேட்டு அது த்ரெட் மூலியமா போய் அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். ஓகேவா? It runs parallel on the server to provide the information to multiple clients. நம்ம ஒருத்த மட்டும் அந்த ரெக்வஸ்ட்டை கேட்க மாட்டோம், நிறைய பேர் அட் அ டைம்ல கேட்பாங்க. ஸோ பேரலரா சர்வரை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை வாங்கி ரெஸ்பான்ஸா மல்டிபிள் கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ விச் இஸ் ஈவன் லூப் சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜ் அப்படிங்கிற பேர் இது வாங்கியிருக்கும். என்ன பேரு? ஈவன் லூப் சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி. இட் கேன் ஹேண்டில் கான்கரண்ட் ரெக்வஸ்ட் வித் சிங்கிள் த்ரெட் வித்தவுட் பிளாக்கிங் இட் ஃபார் ஒன் ரெக்வஸ்ட். ஸோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு சாங்கை கேட்டிருக்காங்க, இன்னொருத்தரும் கேட்டிருக்காங்க அப்படின்னா சர்வர் வந்துட்டு ஒருத்தருக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு வரேன், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஒரு இன்னொருத்தர் கிளைண்ட பிளாக் பண்ணிட்டு போகாது. ஓகேவா? ஸோ நீட்டா ஒரே டைம்ல ரெண்டு பேத்துக்குமே ஆன்சர் கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ புரியுதுல? யாருக்கும் டவுட் இல்லைல்ல? நான் பாட்டு ஸ்லைட் போயிட்டே இருந்தேன். ரைட்டா? சரி. நெக்ஸ்ட், நோட் package manager is a default package manager for Node and is written entirely in JavaScript. Developed by Isaac Schluter. ஓகேவா? டெவலப் யார் பண்ணாங்கங்கிற பேரை சொல்லியிருக்காங்க. ஐசக் யாரு? இசட் ஷூட்டர். இட் வாஸ் இனிஷியலி ரிலீஸ் இன் January 12, 2010. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது தான் அது கிரியேட் ஆயிருக்கு. அதனாலதான் நெட்ஃபிளிக்ஸ் இதெல்லாம் இப்போ வந்திருக்கு. NPM manages all the packages and modules for Node and consists of command line client NPM. ஓகேவா? என்ன சொல்லியிருக்கு? அந்த NPM தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும், ஒவ்வொரு மாடியூலா எடுத்துட்டு வந்து, and then அதோட கமாண்ட் லைன் வந்து கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணும். என்ன சொல்லிக்கலாம்? Then NPM gets installed into the system with the installation of Node, then required package and module in Node project or installed using NPM. A package contains all the files needed for the module and modules or the JavaScript libraries that can be included in Node project according to the requirement of the project. உன்னோட ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி மாடியூல்ஸ் எல்லாமே செட்டப் ஆகி ஃபர்ஸ்ட் வந்துடும். ஓகேவா? அந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு தேவையான ஃபைல்ஸ் நீட் ஆகும்போது எந்த மாடியூல்ல இருந்து எடுத்துக்கணுமோ நீ லைப்ரரியில போய் எப்படி ஒன்னொன்னா புக் எடுக்கிற மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமா அந்த லைப்ரரி வச்சு நீ எடுத்துக்கலாம். ஓகேவா? உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு ரிலேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி எடுக்க அப்படின்னு கேட்டா நம்ம வரப்போற ப்ராஜெக்ட்ஸ்ல லைக் ஸ்லைட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தெரிஞ்சுப்போம். And then yes, NPM can install all the dependency of the project through the package.json platform.
நான் ஆல்ரெடி காமிச்சோம்ல package.json அந்த ஃபைலுக்குள்ள நம்மளுக்கு தேவையான டிபெண்டன்சி என்னெல்லாம் இருக்குங்கிறத அங்கே போய் பார்த்துக்கலாம். அதில் தான் வந்து இன்ஸ்டால் ஆகி இருந்திருக்கும். கேன் ஆல்சோ அப்டேட் அண்ட் அன்இன்ஸ்டால். நீ போய் லெட்டரா போய் எப்படி போய் ஆரோ எடுத்து டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை என்பிஎம் அன்இன்ஸ்டால் பேக்கேஜ் நேம் அப்படின்னு போட்டு டெலிட் பண்ணிக்கலாம். அதை அப்டேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் போனீங்க ஸ்லைட்லேயே காமிச்சேன். இந்த package.json file, each dependency can specify a range of valid version using the semantic versioning scheme, allowing developers to auto-update their packages while at the same time avoiding unwanted breaking changes. சும்மா அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, உன்னோட வேலிட் வெர்ஷன் என்ன இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிபெண்டன்சி ரவுட்டர் அப்படின்னு ஒரு டிபெண்டன்சி இருக்குன்னு வச்சுக்கோ. அதாவது உள்ள இருக்கிற ஒரு ஃபைல், நோட் மாடியூல்ஸ்குள்ளேயே ஃபைல்னு ஒன்று இருக்கும். அதில் எப்படி பிரிண்ட் ஆயிருக்கும்னா, ரவுட்டிங் டபுள் கோட்ஸில் இதோட வெர்ஷன் என்ன 3.10.01 அப்படிங்கிற வெர்ஷனை நீட்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். நீ ப்ரெசண்டாக என்ன வெர்ஷன் இருக்குங்கிறத கூகுளில் போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வெர்ஷன் மாற ஒரு சில வேர்ட்ஸ் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு புது வெர்ஷன் அப்டேட் பண்ணுறான்னு வையேன், ஒரு சில பழைய வார்த்தை யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ டாக்குமெண்டேஷனை நம்ம தான் ரீட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதெல்லாம் ரீட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா, நீ ரீட் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள நான் 2 ப்ராஜெக்ட் முடிச்சு வச்சிருப்பேன். அந்த மாதிரி டிலே ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கும். பட் பொறுமையாக நீங்கள் இப்போ படிக்கிறனால நீங்கள் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சம் ஃபேக்ட்ஸ் அபவுட் என்பிஎம். அட் த டைம் ஆஃப் ரைட்டிங் திஸ் ஆர்டிக்கிள், NPM has 580096 registered package. The average rate of growth of this number is 291 per day, which outraces every other package registry. இத உள்ள வந்துட்டு எவ்வளோ இருக்கு பேக்கேஜ்? 580096 பேக்கேஜஸ் உள்ள இருக்கு. ஓகேவா? ஸோ 291 per day. அதை வந்து ட்ரேஸ் பண்ணி நீ பார்க்கறதுக்கு இவ்வளோ டேஸ் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பேக்கேஜஸை உனக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஜிபி கணக்குலலாம் ஸ்பேஸ் வராது. சிம்பிளாக ஓரளவுக்கு ஒரு ஈக்குவலைஸ்டாக கம்மியான எம்பிக்குள்ளே இருக்கும். ஓகேவா? அதை வச்சுட்டு தான் நீ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்பிஎம்ல உண்மையான ஃபேக்ட்ஸ் படி இருக்கு, பொய் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அண்ட் இட்ஸ் இஸ் ஓப்பன் சோர்ஸ். த டாப் என்பிஎம் பேக்கேஜஸ் இஸ் அ டிக்ரீசிங் ஆர்டர் அஸ் லோடாஷ், ஆசிங், ரியாக்ட், ரெக்வஸ்ட், எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ், ரியாக்ட், ரெக்வஸ்ட் இவங்க எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்வஸ்ட் எக்ஸ்பிரஸை பார்த்துட்டோம், ரியாக்டை யூஸ் பண்ணிடுவோம். ஆட் சிங்க்ரனைசேஷன் வந்துட்டு அவனோட ஃபங்க்ஷனை வந்து தெளிவாக ஒரு பேக்கேஜபிளாக எடுத்துகிட்டு போகும். ஓகேவா? அதோட டெஃபினிஷன் திரும்ப வரும். பட் லோ டேஷ் நானே யூஸ் பண்ணது கிடையாது என்னோட ஃபியூச்சரில். மேபி அதில் முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டு ரன். அதாவது அதை ரன் பண்ணுறதுக்கு என்ன பேர்லனா, ரன்னு போட்டு நீ எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோ அந்த ஃபைல் நேம் சொல்லி ரன் பண்ணும். எக்ஸாம்பிள் ரன் சர்வர் அப்படின்னு. ஒரு நோட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும்? என்பிஎம் init இஸ் யூஸ் டு டூ. இதை தான் நாளைக்கு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக லைக் ஏதோ முடிஞ்சா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே எடுக்கணும், இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட்டாக அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ என்பிஎம் init இஸ் யூஸ் டு டூ in the folder in which user want to create project. The npm command line will ask a number of questions like name, license, script, description, author, keywords, version, main file, etc. After npm is done creating the project, a package.json file will be visible in the project folder as proof that the project has been installed. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஃபைல் வந்துட்டுனாலே உங்கள் ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் மாதிரி தெரிஞ்சுக்கோங்கன்னு மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் அதுக்குள்ள அந்த கமெண்ட் லைன் வந்து எதுக்கெல்லாம் சூட்டபிள்னா, அதோட லைசன்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன், ஆத்தர், கீவேர்ட்ஸ், வெர்ஷன் எல்லாமே சேர்ந்து வரக்கூடியதுதான். இதெல்லாம் ஜென்ரேட் ஆகி இம்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட ஃபோல்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நீ ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டா? ரைட். இந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 3 மெத்தட்ல இன்ஸ்டால் பண்ணுவாங்க. விச் இஸ் சேவ், -save, -save, -proud, -save, -dev. ஏன்னா ஒரு சில வெர்ஷனை நீ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ வேற வெர்ஷனுக்கு மாறவோ இல்ல வேற ஏதோ ஒரு திரும்ப இன்னொரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ற அப்படின்னா சில டைம் எரர் வரும். ஏன்னா நான் தான் சொன்னோம்ல, ஒரு சில அப்டேட்ல வந்து நியூ ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணுவாங்க. நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணும்போது ஓல்டு ஃபீச்சர்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ அது மிஸ்மேட்ச் ஆகும்போது எரர் வரும். அந்த எரர் இல்லாம சால்வ் பண்ணது தான் ஃபர்ஸ்டே இந்த சேவ்ங்கிற வார்த்தையை போட்டு இன்ஸ்டால் பண்ணுவாங்க. Flag one can control where the packages are to be installed. And then
Using this package will appear in dependency which is also by default. So save hyphen proud போட்டா default-ஆ இருக்கிற மாதிரி சேவ் ஆகும். இந்த தேவ்னு போடுறதுனால என்னன்னா இந்த டிபெண்டன்சி எல்லாம் தேவ் டிபெண்டன்சி அப்படிங்கிற ஒரு ஒரு ஆதார் கார்டு மாதிரி அதுக்கு முன்னாடி ஜென்ரேட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. நம்ம ஒரு 50-60% ஆஃப் பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணி கொஞ்சம் அவுட்புட்லாம் வரும் தெரியுமா, அதுக்கப்புறம் நீங்கள் இதை கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இம்போர்ட் எக்ஸ்பிரஸ்லாம் பண்ணுவோம். 1-2 ஃபைலை மட்டும்தான் பேக்கேஜாக டெர்மினலில் வாங்கி போடுவோன்னு கிடையாது. குரோம்ல இருந்தே என்பிஎம்னு ஒரு வெப்சைட்டே இருக்கும். அதுல இருந்து நிறைய லிங்கை காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். இப்போ உன்னோட ப்ராஜெக்ட்ல பிடிஎஃப் கொண்டு வரேன்னு நீங்க ஜேஎஸ் pdf.jsன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த பேக்கேஜ் நீ டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில குறிப்பிட்ட வேரியபிள் குறிப்பிட்ட கான்செப்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி தான் நீ எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நோட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, if there is a package.json file with all packages mentioned as dependencies already, just type npm install in terminal. ஒரு சில இதை வந்துட்டு இந்த ஃபைல் நேமோடயே வந்துருக்கும். நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். அப்படி கிரியேட் பண்ணியிருந்தா ஜஸ்ட் npm i இல்லைன்னா npm install அப்படின்னு மட்டும் நார்மலா கொடுத்தா போதும். நான் இப்போ கூட விஷுவல் அப்படிதான் காமிச்சேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இல்லை சில பேர் லேட்டஸ்ட்னு போடுவாங்க. ஐ தாட் அதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அது வரல. சரி, லேட்டஸ்ட்னு போடும்போது லேட்டஸ்டோட அப்டேட் வந்து நெக்ஸ்ட் ஒரு விஷயத்த அன்இன்ஸ்டால் பண்ண போற ஓவராலா சில டைம் வந்து கிராஷ் ஆயிரும். நம்ம பேக் எண்டை யூஸ் பண்ணும்போது கிராஷ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோட் மாலிகுல்ஸே அன்இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் npm அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு திரும்ப npm i இல்லைன்னா npm install அப்படின்னு மாதிரி கொடுப்பாங்க. அது திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து டிஃபால்ட்டா வரும். ஓகேவா? ஸோ விட்ஸ் த டிபெண்டன்சி லோக்கல் மோட். Go to the node molecules directory present in the folder of node application to see all the locally installed molecules. Use npm is commanded. ஓகேவா? ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதும் ஒரு டிஃபால்ட் மெத்தட் தான். அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த நோட் மாலிகுல்ஸ்ங்கிற பேர்ல தான் எல்லாமே வந்து எல்லா ஃபோல்டரோட அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லா பேக்கேஜும் வந்து இம்போர்ட் ஆகிருக்கும். அதை மட்டும் மறந்துருக்கும். தென் ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது, டெலிட் பண்ணுறதோ இன்ஸ்டால் பண்ணுறோம். npm uninstall express அப்படின்னு கொடுத்தா அப்படி வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும். அதோட சின்ன கோடு தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செமண்டிக் வெர்ஷன். ஸோ இதை வந்து வெர்ஷன் வந்துட்டு நான் டிஸ்பிளே ஆகும்னு சொன்னோம்ல அந்த பேக்கேஜ் ஃபைலில் 4.7.6 அப்படிங்கிற மாதிரி வந்து சில டைம் வந்து அந்த 4ங்கிறது என்ன சொல்றாங்கன்னா மேஜர் வெர்ஷன் சேஞ்சஸ் பிரேக்ஸ் த ஏபிஐ. அண்ட் நடுவில் இருக்குது மைனர் வெர்ஷன் does not break the API. patches வந்து bug fixes. அதாவது லாஸ்ட் வர்றது வந்து எப்பவுமே ஏதாவது சின்ன பக் வந்துருக்கும். லைக் தேவையில்லாம அவங்க நிறைய ஒர்க் பண்ணும்போது நிறைய எரர் இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டே வருவாங்க. 50,000 எரரை கிளியர் பண்ணி 5 எரர்ஸ்ல வந்து நிற்பாங்க போது அந்த 5 எரரை கண்டுக்காம அப்லோட் பண்ணிடுவாங்க நம்மளுக்கு புது அப்டேட் வெர்ஷனா. அதுல அந்த 5 பக்கா எரரா வரும்போது அந்த 5 பக்கை நெக்ஸ்ட் அப்டேட்ல சரி பண்ணுவாங்க. அதை தான் அந்த லாஸ்ட் நம்பர். மைனர் அண்ட் மேஜர் வெர்ஷன் அப்படின்னா ஓவராலா மாத்துறது வந்துட்டு இந்த மேஜர்ல மாத்துவாங்க. அதாவது 4 அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகி வர்றது வேற. ஓகேவா? நடுவுல இந்த 2 நம்பர் மாறினாலும் பிரச்சனையே இல்லை. பட் ஒரு சில வெர்ஷன் டோட்டலாவே 4ல இருந்து 5 கன்வெர்ட் ஆயிட்டு அப்படின்னா நீ வந்து வெர்ஷனை மாத்தி விஷுவல்ல ஒர்க் பண்ணி ஆகணும். 5 விட்டு அதை நீ இன்ஸ்டால் பண்ணிடணும். இல்ல 4ல தான் இருக்கும் ஆனா இந்த 2 நம்பர் வந்து வேற இருந்துச்சு, எனக்கு வேற உனக்கு வேற அப்படிங்கிற வேற டிஃபரன்ஷியேட்ல இருந்தா பிரச்சனை இல்லை. பிகாஸ் அது ஏபிஐ வந்து பிரேக் பண்ணாது. இந்த மைனரும் சரி பேட்சஸும் சரி. ஆனா ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த மேஜரோட வேல்யூ 4ல இருந்து 5 மாறி இருக்கு, 5ல இருந்து 6 டோட்டலா மாறி இருக்கு. இந்த மேஜரோட வேல்யூ மாறிட்டுனாலே உன்னோட விஷுவல்ல நீ அப்டேட் பண்ணிடணும். எதுக்குன்னா அந்த மேஜரோட வெர்ஷன் வந்து ஏபிஐ வந்து பிரேக் பண்ணிடும். நீ மாத்தாம இருந்தேன்னா ஏதாவது எரர் அடிக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனாலதான் இந்த டிஃபரன்ஷியேட் வச்சிருக்கோம். Next, same to install a package of the specific version, mention the full and exact version in the package.js file. ஸோ அதில் தெளிவாக ஒரு பேரை நீ இம்போர்ட் பண்ணியிருக்க அப்படின்னா தெளிவாக காமிச்சிடும். அண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷனை போடும்போது ஸ்டாருங்கிறத மென்ஷன் பண்ணி போடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் இப்போ தியரிட்டிக்கலாக உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண போக வேணாம். பிகாஸ் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ட்ரை அவுட் பண்ணாதான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? சும்மா அப்படி நான் சொல்கிறதுனால உங்களுக்கு புரியாது. And then to install any version above a given version, mention it like an example below: express:-4.1.1 as a package.
இதெல்லாம் வந்து மேனுவலாக டைப் பண்ணி வைக்கிறது. பட் நம்ம மேனுவலாக பண்ண மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலில் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் அதோட வெர்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெட் அஸ் see some examples தான். ஸோ டுடேஸ் ஒர்க் படி பார்க்கும்போது இது ஃபினிஷ் நோடுனா என்னங்கிற ஒரு ஃபுல் மெத்தடாலஜி அவங்ககிட்ட இம்போர்ட் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன தியரிட்டிக்கலாக கேட்டாலும் ஆன்சர் சொல்றதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். இன்கேஸ் டவுட்ஸ்லாம் இருந்தால் திரும்ப ஒரு இந்த ரெக்கார்டிங்கை திரும்ப போட்டு கூட பாருங்கள். நாளைக்கு நான் வந்துட்டு அந்த இன்ஸ்டாலேஷன் எப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட் ஆர்எல் ஃபர்ஸ்ட் கிளாஸில் காமிச்சிருவேன். டவுட்ஸ் இருந்தால் கேட்டுருங்க. நாளையிலேருந்து கோடு பார்க்க ஆரம்பிச்சிடும். கோடு கண்டிப்பாக குழப்பும். பட் நான் ஃபஸ்ட்டே மெதுவாக ஓரளவுக்கு சொல்லிடுவேன். பட் குழம்பிச்சு அப்படின்னா ஆன் ஸ்பாட்டே கேட்டுருங்க. ஈவன் இந்த மாதிரி செஷன் முடிஞ்சு கூட நீங்கள் கேட்கலாம். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டெய்லியும் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்குற கோட ஆன் ஸ்பாட்டே எழுதி பார்த்துங்க. நாளைக்கு இன்ஸ்டாலேஷன்னால போயிடும். நாளைக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ இல்லை நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினா அட்வான்ஸாக கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். பட் ப்ளீஸ் அதை கேரி அவுட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா பேக் அண்ட் இன்னைக்கு பார்த்துட்டு தூங்கி இருந்துச்சா மறந்துடும். எனக்குலாம் இந்நாள் வரை அப்படி தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ ரைட், செஷன் வைஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட்